நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/2/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 7:30 8:30. ராகு காலம் 3 4:30, குளிகை 12 1:30, யமகண்டம் 9 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 1:11 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:32 வரை சித்த யோகம், பின்பு மாலை 3:13 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் பொது பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கோங்க. திசை திருப்பம் ஏற்படும் நாள் என்றும் சொல்ல முடியும். உள்ள மகிழும் செய்தி ஒன்றை உடன்பிறப்புகள் வழியில் கேட்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு இன்று விரிவடையக்கூடும். வருமானம் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக நீங்கி விருத்தி அடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. பேச்சு திறமையால் காரியங்களை நீங்க எளிமையாக செய்து முடிக்க முடியுங்க. வெற்றிக்கான சூழலையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். இருந்தாலும் கண்டிப்பாக இறுதியில் முடிய கொடுங்க. மேஷம் ராசினியர்கள். தன்னடக்கம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். தன்னம்பிக்கை இன்றி வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். சமையல் செய்யும் பொழுது சிந்தனை எங்கோ இருக்குங்க. கூர்மையான பொருட்களை எல்லாம் கவனமாக கையாளுங்கள். உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். காதல் உள்ளவங்க ரொம்ப கவனமாகவே இருக்க வேண்டும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியம் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது மிக நல்லது. கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். திசை திருப்பம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். வருமானமும் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளி உலக தொடர்பும் என்று விரிவடைய கொடுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மட்டும் கவனமாக எதிலும் இருக்க வேண்டும். திறமையால் காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். வெற்றிக்கான வழியை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பரணி. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த ஒரு சூழ்நிலும் வராதுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். உள்ள மகிழும் செய்தி ஒன்று கண்டிப்பாக வரக்கூடும். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு மனம் நிம்மதியாக இருக்க கொடுங்க. மற்றவரை நம்புவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சு திறமையால் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை. உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். திறமையால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரத்தில் உள்ள போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திறமையால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எளிமையாக பணிகளை செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளி உலக தொடர்பையும் இன்று விரிவு செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பங்குச்சந்தை மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. தொழில்முறை பயணங்கள் கூட வெற்றி கொடுக்கும். வீடு மனை மூலம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று கண்டிப்பாக வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். உங்களுடைய பொறுமைக்கு என்று பெருமை கிடைக்க கொடுங்க. வருமானமும் ஓரளவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்தையும் இன்று கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள்.
நல்லவர்களையும் இன்று நீங்க அடையாளம் கண்டு கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக இன்று நீங்க அமைத்துக் கொள்ள முடியுங்க. பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மாற்று கருத்துடையோர் என்று கண்டிப்பாக மனம் மாறக்கூடும். தைரியமாக எதிலும் உங்களால ஈடுபட முடியும். இந்த நாள் பெருமிதம் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உடைய பொருளாதாரத்தை நீங்க அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக எடுத்து செல்வீர்கள். வீட்டு தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. உறவினர் பகை மாற கொடுங்க. கலைத்துறையினருக்கு கவனமாக இருப்பது நல்லது. எதிலும் கவனமாக நீங்க ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பெரிய பிரச்சனை இருக்காது. அதேபோல் கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. என்று எடுத்தோம் கௌத்தம் என்று முடிவெடுக்க வேண்டாம். பெண்களுக்கு இன்று மனதில் குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் சரியாகும். பெண்களுக்கு தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் பெண்கள் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். போட்டிகளில் சாதகமான பலனும் கிடைக்குங்க. இஷ்ட தெய்வ அருளும் பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காதல் போன்ற விஷயங்கள பிரச்சனை இருக்காதுங்க. பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். என்று மாணவர்கள் யோசித்து எதை செய்தாலும் வெற்றி இருக்குங்க. அவசர முடிவுகளை மட்டும் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடும். கல்வியில் குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதும் சிறப்புங்க. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். உங்களுடைய கடனையும் இன்று கண்டிப்பாக அடைக்க பாருங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். போட்டிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். ரோகிணி, இன்று கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வருமானமும் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. உறவினர் பகை மாறிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம், நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உறவினர் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனை எடுத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். பயப்பட வேண்டாம். கடனில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைபடுங்க. முயற்சி செய்யுங்கள். முடியாதது எதுவுமில்லை. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமையும். என்ன ஒன்று முன்கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று வரவு ஓரளவு இருமடங்காக இருக்கக்கூடும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு இன்று மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். உடைய பொருளாதாரம் கண்டிப்பாக சீர்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விட முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. இந்த நாள் சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிட்டு சிறப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். மனமும் ஓரளவு நிம்மதியாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். ஏற்றங்களையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். உங்களுடைய பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவரால் நன்மை ஏற்படக்கூடும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்க கொடுங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியும். என்ன ஒன்று பணி சுமை கொஞ்சம் இருக்கும். பெண்கள் யோசித்து சில காரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காதுங்க. பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று குழம்பி போவீர்கள். முடிவில் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணமும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். கல்விக்காக மட்டுமே தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக
முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். முக்கிய புலிகளின் சந்திப்பினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்குங்க. நிதிநிலை கண்டிப்பாக உயரக்கூடுங்க. இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருங்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். சந்தோஷமிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. திருவாதிரை தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களையும் சேர்த்துக் கொள்வீர்கள். தொழிலும் உங்களுக்கு அபிவிருத்தி ஆகிவிடக் கொடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் தயவு செய்து செல்ல வேண்டாங்க. புனர்பூசம் என்ற திறமையால் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புதிய யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதலாகவே பணவரவு இன்றி வரக்கூடுங்க. நிதி நிலையம் சீராக உயரக்கூடும். கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் கண்டிப்பாக கொடுங்க. அனைவரும் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க கொடுங்க. தேவையான சரக்குகளும் கையிருப்பு இருக்கக்கூடும். அதனால் தொழிலில் லாபம் கண்டிப்பாக ஈட்டிக்கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். கடகம் கடகம் ராசினியர்கள் என்ற அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. விரயங்களை ஓரளவு கண்டிப்பாக சமாளித்து விட வேண்டிய சூழலும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனையும் மேலோங்கக்கூடும். பொருளாதார நலன் கருதி வெளியூர் நண்பர்களை சந்திக்க வேண்டியிருக்குங்க. வாகன பராமரிப்பு செலவுகளால் இன்று நாட்டம் உண்டாக கொடுங்க. இன்று எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவதே மிக சிறப்பு. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் கூட சிறப்புடனே நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு கௌரவம் உயர கொடுங்க. கலைத்துறையில் புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இந்த நாள் எதிரிகள் எல்லாம் தவிடுபடி ஆவார்கள். சிரமங்கள் என்று தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்க பெற்றுவிடும். எண்ணல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதியும் ஏற்பட்டுவிடும். புது புது யோசனைகளும் மனதிற்குள் இன்று தோன்றுங்க. இந்த நாள் நீங்க மாற்றங்களை விரும்பக்கூடியவராகவும் காணப்படுவீர்கள். ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் பெண்கள் தலையிட வேண்டாம். யாரை பற்றியும் குறைகளும் ஏதும் சொல்ல வேண்டாம். தயவு செய்து முன்கோபமும் பட வேண்டாம். பெண்கள் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் அடையாதீர்கள். உங்களுடைய காதல் கண்டிப்பாக கைகூடும். ஆனால் பொறுமைக்காக வேண்டும். சந்தேகம் என்பது முற்றிலும் இருக்கவே கூடாது. என்று மாணவர்கள் மிகவும் யோசித்து சில முடிவுகள் எடுப்பது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. எதிலும் குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. மாணவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று நட்பால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. காரியங்களிலும் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புதிய உறவுகள் இன்று மேம்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தையும் இன்று நீங்க சீர்படுத்திக் கொள்வீர்கள். புதிய யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமையும். பூசம் வரவுகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். விரயங்களும் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும். சுப செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். வாகன செலவுகளும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. என்று முக்கியமாக நீங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவீர்கள். ஆயில்யம் என்ற காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வரவை ஓரளவு இருமடங்காக பெருக்கிக் கொள்வீர்கள். முக்கிய புள்ளிகளின் சந்திப்புகள் இன்று ஏற்படக்கூடுங்க. மனம் தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு என்று ஆசைப்படுவீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுடைய பொருளாதாரமும் சீர்படக்கூடும். பிரச்சனை இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். ஆயிரம் நட்சத்திரக்காரர்கள் என்ற பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. சிம்மம் சிம்மம் ராசினியர்கள்
என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். திறமைகளால் கண்டிப்பாக எதிலும் வெற்றி பெற முடியும். புதிய உறவுகள் இன்று மேம்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் மட்டும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். தயவு செய்து கவலைப்படாதீர்கள். அதற்கான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பொறுமையாக இருங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. இன்று மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. வரவு இருமடங்காக ஆவதற்கு தனது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். பங்குச் சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. தொழில் மாற்றம் செய்யலாமா என்று யோசனையும் மேற்கொண்டு வருவீர்கள். குடும்பத்தினர் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். இன்று துணிச்சலாக சில முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து செல்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் இன்று காணக்கூடுங்க. மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படக்கூடும். காரியங்களின் நுணுக்கமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் பேசி முடிவெடுங்கள். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறக்கூடும். பெண்கள் இன்று தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பம் இருந்தால் கண்டிப்பாக சரி செய்து கொள்ளுங்கள். யாரையும் நீங்க கோபமான வார்த்தைகளால் பேச வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று சுமூகமான உறவு எல்லாவற்றையும் ஏற்பட கொடுங்க. பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றியடையக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக இருமடங்காக இருக்கக்கூடும். எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிந்தனைகளை கண்டிப்பாக ஒருநிலைப்படுத்துவது நல்லது. துணிச்சலுடன் இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். வியாபாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. முன்னேற்றம் காண்பதற்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். உயர்வான நல்ல எண்ணங்களை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வெற்றியும் கண்டிப்பாக பெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பணி சுமை குறைந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பயப்படாதீர்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் வேண்டாம். கண்டிப்பாக எல்லாம் சரியாக கூடும். பூரம் நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். என்ன ஒன்று, இல்லத்தில் மருத்துவ செலவுகள் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று போனால் இன்னொன்று வந்து கொண்டே இருக்கும். அதனால் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்க கொடுங்க. பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். யோசித்து செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. உத்திரம் அவசர முடிவுகள் வேண்டாம். உறவுகளால் மனக்குழப்பம் இருந்தது சரியாகும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துணிச்சலுடன் சில பணிகளை இன்றி மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. துணிச்சலுடன் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கன்னி ராசினியர்கள் இன்று தன வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் கூட காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி நோக்கித்தான் செல்லும். மனக்குழப்பம் எப்பொழுதும் போலவே அடைய வேண்டாம். அதேபோல் மன சுமையும் கண்டிப்பாக குறையும். கவலைப்படாதீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். மங்கள நிகழ்வு இல்லத்தில் சுமூகமாக முடியுங்க. பிரச்சனை எதுவும் இல்லை. நிம்மதியான உறக்கத்திற்கு இன்று கண்டிப்பாக வழி அமைத்தும் கொள்ள முடியுங்க. ஆசைகள், கனவுகள், கற்பனை திறன் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இன்று நீங்க காணப்படுவீர்கள். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் கண்டிப்பாக சரியாகி விடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் நாள் என்றே சொல்ல முடியும். மனப்பதட்டம் மட்டும் இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிலும் கொண்டாடி மகிழ முடியுங்க. அதேபோல் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சீரான நிலை காணப்படக்கூடும். அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு கூட இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்குங்க. மக்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். பணம் ஓரளவு சீராக அதிகரித்துக் கொண்டிருக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். பயப்பட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்வு காண முடியும். என்று காதல் போன்ற விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். குழப்பமடைய வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று பெண்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள்.
பெண்களுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கிவிடும். மாணவர்கள் தயவு செய்து எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. கல்விக்காக மட்டுமே இன்று நீங்க தயாராக வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனசுக்குள் பெரிய சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். பணம் வருவது ஓரளவு அதிகரிக்க கூடுங்க. மன சுமையும் கண்டிப்பாக குறைந்துவிடக் கூடும். சுப மங்கள நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடுங்க. அஸ்தம். இன்று காரியங்கள் ஓரளவு சிறப்படையக்கூடும். துணிச்சுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி அடைய கொடுங்க. பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். சிலர் வீட்டை சீரமைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. சித்திரை. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். யோசித்து சில முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடும். பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செயல்படுத்துவது நல்லது. வாங்கிய கடனை எப்படியும் அடைத்து விடுவீர்கள். பொறுமையாக செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல மனசு வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று பாக பிரிவினைகள் எல்லாம் சுமூகமாக நடைபெற கொடுங்க. பண தேவைகளும் உடனுக்குடியாக பூர்த்தியாக கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் இன்று புரிந்து கொள்ள கொடுங்க. பொருளாதாரத்தை கண்டிப்பாக சீர்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் ஓரளவு தேடி வரக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறவரிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. பாதியில் நின்ற கட்டிடப் பணி மீண்டும் தொடருங்க. பக்கபலமாக இருக்கும் நண்பர்களால் கொஞ்சம் சிக்கல் வந்து தான் செல்லும். இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சீரான நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கும். வெளிநாடு சென்று கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய சூழலும் கிடைக்க கொடுங்க. அதிகம் சிரமம் எடுத்தால் நல்ல நல்ல ஒப்பந்தங்களில் நீங்க கையெழுத்திட முடியும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாகவே இருக்கும். பயப்பட வேண்டாம். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் ஒரு பக்கம் கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். ஆன்மீகத்திலும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். துலாம் ராசினியர்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கற்பனை திறனும் ஒரு பக்கம் மிதந்து காணப்படக்கூடும். என்று பெண்கள் யோகமான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். இறை வழிபாட்டில் மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவு வெளிப்படும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்விக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடும் கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயித்து விடலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நண்பர்களால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. சிக்கல் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். அதிகம் சிரமம் எடுத்தால் சில பணிகள் சிறப்புடன் நடைபெறக்கூடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். சுவாதி. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கடந்த காலத்தை விட இப்பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். இருந்தாலும் சேமிப்பாக இன்று நீங்க மாற்ற வேண்டும். செலவுகளை ஒரு பக்கம் குறைத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. விசாகம். இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும்.
தொலைபேசி வழி மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் இன்று கூடிவிடுங்க. பாதியில் நின்ற பணிகளை எல்லாம் மீண்டும் தொடருவீர்கள். என்று பொருளாதாரம் சீராக இருக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்க கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று யோகங்கள் ஏற்படுவதற்கு யோசித்து நீங்க எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை மிகவும் கவனமாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டியிருக்கும். செயல்களை மட்டும் தயவு செய்து நிதானமாக செய்ய பாருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களை அனைவரையும் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. திடீர் செலவுகளை குறைத்துக் கொள்ள பாருங்கள். எதையும் சமாளித்து நீங்க வெற்றி பெற வேண்டியிருக்கும். தேவைக்காக கொஞ்சம் கைமாத்தாக பணம் கையாள வேண்டியிருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி நடக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அரசியல் துறையினருக்கு சில நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும் சிறு மன கஷ்டமும் அவ்வப்போது வரக்கூடும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் கொஞ்சம் மிஞ்சும் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடும். வியாபார நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். 2-3 நாட்கள் போகட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். வாகனத்தை இயக்கும் பொழுது பொறுமையாக இயக்குங்கள். சீராக சென்று வர பாருங்கள். தயவு செய்து சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரிடமும் கோபமான வார்த்தைகளை பேச வேண்டாம். முக்கியமாக பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. ஏனோதனமாக இருந்து விடாதீர்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். இன்று சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியம் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமை எப்பொழுதும் வேண்டும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் குழப்பமே மிஞ்சும். காதலை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். காதல முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அவசர நிலை வேண்டாம். என்று மாணவர்கள் சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையை கடைபிடிங்கள். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கோபமான பேச்சை மட்டும் தயவு செய்து விட்டு விடுங்கள். மாணவ செல்வங்கள் பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. மாணவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தைரியமான சிந்தனை வெளிப்படுத்துவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படுவீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள், அது போதும். கண்டிப்பாக உங்க மனசுக்கு ஏற்றாற்போல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அனுஷம் இன்று நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். குழப்பம் இல்லாமல் இன்று எந்த ஒரு பணியிலும் ஈடுபட முடியுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. திறமைகள் ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற பாருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். அவசர நிலை ஏதும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. கேட்டை இன்று முழு முடிவுகளை எடுக்கும் பொழுது இல்லத்திலும் பேசிதான் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்களாகவே தடபுடலாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். மாலை நேரமும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக சிறப்பு. எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். பொறுமையாகவும் பொறுப்பாக இருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள் என்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மன தடுமாற்றம் ஏற்பட்டது ஓரளவு மாறிவிடக்கூடும். உங்களுடைய பொருளாதாரமும் கண்டிப்பாக சீர்படக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். நிதி நெருக்கடியை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் திறமையால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க, பயப்பட வேண்டாம். எல்லாம் சுமூகமாகவே செல்லும். நம்பிக்கைகள் கூட ஒரு பக்கம் நடைபெறக்கூடுங்க. வீட்டு தேவைகள் ஒரு பக்கமும் பூர்த்தியாக கூடும். விவாக பேச்சுகள் முடிவாக கூடிய சூழலும் இருக்கின்றது. பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியுங்க.
பண தேவைகளும் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் நீங்க தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். விரோதிகள் விலகி செல்வார்கள். வியாபார நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. இன்று மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. தீவிர முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். திடீர் டென்ஷன் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இன்று எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விட முடியும். பெண்கள் இன்று மனதில் நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக காணப்படுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. அவசரப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதுங்க. என்று மாணவர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கல்விக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். கொஞ்சம் அதனை ஏற கட்டிவிட்டு வருகின்ற தேர்வுக்காக பாடங்களை படியுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்ற மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். விவாக பேச்சுகள் கூட நல்ல முடிவை கொடுக்குங்க. கண்டிப்பாக நம்பிக்கைகள் நடைபெறக்கூடும். நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரம் சீராக உயரக்கூடுங்க. இனிய கனவுகள் மேலோங்கி விடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். போராடம் நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். உடைய பொருளாதாரமும் கண்டிப்பாக சீர்பட்டுவிடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு அற்புதமாக கைகூடுங்க. மாற்று கருத்துரை இன்று மனம் மாறக்கூடுங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் மனப்பதட்டம் தயவு செய்து கொள்ள வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக விரும்புவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சொகுசு வாழ்க்கையும் கண்டிப்பாக வாழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். தன்னிறைவு பெறும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கைகளும் நடைபெறக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காலையிலேயே உங்களுக்கு கலகலப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனையில் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. என்ற எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும். தைரியம் ஒரு பக்கம் கூடிவிடும். பண வரவும் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். பேச்சு திறமையால் காரிய வெற்றி உண்டாக கொடுங்க. போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களால் மன நிறைவு உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். பெண்கள் உயர்வான எண்ணங்களையும் இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. சாதகமான சூழல் நிலவும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். குடும்ப கஷ்டங்களை உணர்ந்து படிப்பீர்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு பொறுப்புகள் ஒரு பக்கம் கூடிவிடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்குங்க. சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தகுந்தாறு போலவே அமைந்துவிடக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள்.
நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக வாழ்வீர்கள். பெரிய பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக காணப்படுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். எண்ணங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. கவலைப்படாமல் வாழ்க்கை நடத்துங்கள். முன்னேறி செல்ல முடியுங்க. திருவோணம் என்ற முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். கோரிக்கைகள் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும். காலை நேரம் மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியுமின்றி காப்பாற்றிவிட முடியும். நேரத்திற்கு ஏற்றாற்போல் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பெரிய பிரச்சனை ஏதும் இல்லைங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். காலையில கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவிட்டம் மனோதைரியம் இன்று வெளிப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். புதிய உறவுகள் இன்று மேம்படுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்னல்கள் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலை நேரம் மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். வாகன யோகமும் இன்று இருக்கின்றது. இன்று பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனை எழக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பொறுமை மட்டும் அவசியம். அதனை மட்டும் கையாள பாருங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றியடைய கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் வருவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து கூடும். உடைய பொருளாதாரமும் இன்று சீராக இருக்க கொடுங்க. என்று சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிட்டு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்க பெற்று விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் திசை திருப்பம் ஏற்படக்கூடுங்க. நினைத்தது நடப்பதும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். விட்ட குறை தொட்ட குறையை சரி செய்துவிட முடியும். வரவும் போதுமானதாக இருக்கக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடையுங்க. கண்டும் காணாமலும் சென்ற உறவினர்கள் வலிய வந்து இன்று பேசுவார்கள், உறவாடுவார்கள். என்ற செலவை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களால் அமைதியின்மை கொஞ்சம் உண்டாகும். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வீண் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும். அடுத்தவர் பேச்சு கேட்பதை குறைப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது மிக நல்லது. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அருளால் சந்தான பாக்கியம் கிடைக்க கொடுங்க. இன்று பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். இல்லத்தில் சந்தோஷம் பொங்கும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும். மன நிம்மதியும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் மாற்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்தவர் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். பின்னர் நல்ல முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். காதலில் அவசரப்படவே வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் நல்லது. சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். தயவு செய்து காதலில் உள்ளவங்க பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தடபுடலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. கல்விக்காக மட்டுமே நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். வருகின்ற தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும்பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும்பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் அடுத்தவர் பேசும்பொழுது நீங்க கூர்ந்து கவனியுங்கள். தயவு செய்து கோபப்படுத்தும் வார்த்தையை நீங்க உச்சரிக்க வேண்டாம். சுபகாரி பேச்சுக்கு நல்ல முடிவை கொடுக்கும். வரவு போதுமானதாக கண்டிப்பாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். கண்டும் காணாமலும் சென்ற உறவினர்கள் வலிய வந்து இப்பொழுது உறவாட கூடுங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணம் போல் இன்று வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். சதயம் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பொறுப்புடன் பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் குறைத்து நீங்க மதிப்பிட வேண்டாம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கூடிவிடும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. போராட்டாத்தி என்ற இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். பேச்சு திறமையால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடைய பொருளாதாரத்தையும் இன்று உயர்த்திக் கொள்வீர்கள். வரவு போதுமானதாக இருக்க கொடுங்க. வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். மனம் என்று கொஞ்சம் குழம்பிக் கொள்ளுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை விரிவடையுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. யாரையும் நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். யாரை பற்றியும் நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம்.
கேலி கிண்டல் பேச்சுக்களை தவிர்த்து விட்டாலே உடைய பிரச்சனைகள் பாதி குறைந்து விடுங்க. முக்கியமாக அதிக வட்டி தொகைக்கு கடன்களும் ஏதும் வாங்க வேண்டாங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்லுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனம் ராசினியர்கள், இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். மாற்று கருத்துடையர் எல்லாம் கண்டிப்பாக மனம் மாறுவார்கள். நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குங்க. ஆதரவு கண்டிப்பாக உண்டாகும். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்க விடுங்க. தொழில் புதிய கூட்டாளிகள் வந்து இணையக்கூடும். என்று எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. திட்டமிட்டு செயல்படுவது எப்பொழுதும் நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களால் ஒரு பக்கம் செலவுகள் ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு, உடல் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடுங்க. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உடைய பொருளாதாரத்தை மின்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபட வைக்கும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். பெரும் மகிழ்ச்சியும் என்று உண்டாகக்கூடும். என்று உங்களுடைய பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக சீர்படுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாகவே அமைந்துவிடக்கூடும். அது மட்டுமில்லை, பெண்கள் இன்று சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழல் ஏற்படக்கூடும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் உயர்வான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கண்டிப்பாக கொண்டாட முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். நல்ல முடிவு கிடைக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். காதல் திருமணத்தை நோக்கி செல்லுங்க. பயப்படாதீர்கள். அதே போல குழப்பமும் அடையாதீர்கள். சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று கண்டிப்பாக சாதிக்க முடியும். நேரங்களை செலவிடாமல் இன்று பணிகளை கவனித்துக் கொள்ளுங்கள், அது போதும். பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று நிம்மதியான உறக்கமும் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். மாணவர்கள் சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியும். இருந்தாலும் முயற்சிகளை கைவிட வேண்டாம். கடுமையான முயற்சிக்கு எப்பொழுதுமே நல்ல பலன் கிடைக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று எதிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நாள்பட்ட நோயிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு விடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரமும் கண்டிப்பாக விரிவடையும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்றம் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. நல்ல சிந்தனைகள் என்று வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். கவலைப்படாமல் வாழ்க்கையை வாழ்வீர்கள். உத்திரட்டாத்தி, என்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்வீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து தெரிவிப்பவர்கள் இப்பொழுது நன்மை பாராட்ட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது. எடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் வெற்றி இருக்குங்க. பயப்படாமல் எதையும் செய்யுங்கள், அது போதும். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். ரேவதி, அனைவரிடத்திலும் அன்புடனும் பண்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். கோபம் இல்லாமல் வார்த்தைகளை பேச வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணியில் கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்ல கொடுங்க. நட்பாலும் ஒரு பக்கம் நல்லது நடக்க கொடுங்க. பெருந்தன்மை கொண்ட நாளாக இன்று இருக்க கொடுங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மையும் இன்று வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்று கருத்துடையோர் மனமாறும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.